السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد. கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய எமது இந்த வகுப்பில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்த புன்முறுவல் பூத்த சில நிகழ்வுகளை தொடராக எடுக்கலாம்னு நினைக்கிறேன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கையில் சிரித்த சம்பவங்கள், புன்முறுவல் பூத்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக மலர்ச்சியாக பெரும்பான்மையாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காண தபஸ்ஸுமன், ரசூலுல்லாஹ் எப்பயுமே புன்முறுவல் பூத்த ஒரு நிலையில் தான் இருப்பார்கள். கடுகடுத்த நிலையில் ரசூலை இருக்கவே மாட்டார்கள். யுத்த களம், அதே மாதிரி ஒரு கோபமான நிகழ்வுகளின் போது மாத்திரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் சிவக்கும். உரை நிகழ்த்துகின்ற பொழுது ஒரு படை வீரர் எப்படி ஒரு தன்னுடைய படையை வழி நடத்துவாரோ அந்த மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனது முகம் சிவக்க சத்தங்களை உயர்த்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருப்பார்கள். மற்ற நேரத்தில் அதிகமாக புன்முறுவல் பூர்த்த நிலையில் முகம் மலர்ந்த நிலையில் தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருப்பார்கள். அது அல்லாஹ்வின் தூதருடைய அழகிய ஒரு பண்பு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தமஸ்ஸுமுக ஃபி வஜி அஹீக சதகா, உன்னுடைய சகோதரனுடைய பார்த்து இன்முகம் பூத்து சிரிப்பது, புன்முறுவல் பூப்பது தர்மம் என்று சொன்னாங்க. புன்முறுவல் பூத்து சிரிப்பதற்கும் இஸ்லாத்திலே தர்மம் இருக்கிறது. அப்ப அந்த சிரிப்பு கேவலப்படுத்துவதற்காக சிரிக்கிறது இல்லை. அப்படியும் சிரிப்பாங்க சில பேர், ஆஹான்னு சத்தம் போட்டு சிரிப்பாங்க, அதுவும் இஸ்லாம் அங்கீகரிக்கல. ஒரு புன்முறுவலாக சிரிப்பது இருக்கும் ஒரு அந்த சிரிப்பு அதை இஸ்லாம் வரவேற்கிறது. அதை தர்மத்துக்கு ஒப்பிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எப்படி தர்மம் செஞ்சா என்ன நன்மையோ அது மாதிரி ஒரு முஸ்லீம் மற்ற முஸ்லீமை பார்த்து, ஒரு மனிதன் மற்ற மனிதனை பார்த்து ஒரு புன்முறுவல் பூத்து சிரிப்பதற்கு அவ்வளோ ஒரு சிறப்பு இருக்கிறது. ஆனால் துரதிர்ஷ்டவசம் எமது முஸ்லீம் சமூகத்திலும் ஒரு சிலர் சிரிப்பு அவங்களோட முகத்திலிருந்து எடுக்கிறது பெரிய கஷ்டம். விலை கொடுத்தாலும் சிரிக்க மாட்டாங்கன்னு சொல்ற அளவுக்கு எந்த நேரம் தனது பிள்ளைகள் குடும்பங்களோடு கூட அவர்கள் சிரித்தது குறவு. எப்பயுமே அவர் ஹிஸ்ட்ரிக்காக தான் இருப்பாரு, எப்பயும் அவர் கடுகடுன்னு தான் இருப்பாருன்ற ஒரு நிலையில இருக்கிறாங்க. இது இஸ்லாம் ஆதரிக்குது, அங்கீகரிக்கல இஸ்லாம். இஸ்லாம் இதை ஒரு வன்மையாக கண்டிக்கும். இப்படி கடுகடுன்னு இருக்கிறது இஸ்லாம் விரும்பல. இஸ்லாம் மென்மையை விரும்பக்கூடிய, புன்முறுவலை விரும்பக்கூடிய, அன்பை விரும்பக்கூடிய ஒரு மார்க்கம். இப்போ சில பேர் அப்படி நினைக்கிறாங்க, முத்தவா இல்லாட்டி மார்க்க அறிஞர்னு சொன்னால் அவர் சிரிக்கக்கூடாது, அவர் கொஞ்சம் இதாக தான் இருப்பார், ரஃபாக தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக சிரிக்கக்கூடியவர்களாக, புன்முறுவல் பூக்கக்கூடியவர்களாக, சஹாபாக்களோடு ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின்னால் நேரம் ஒதுக்கி உட்கார்ந்து கடந்த கால நிகழ்வுகளை பேசி சிரிக்கக்கூடியவர்களாக ரசூலுல்லாஹ் இருந்திருக்கிறார். ஜாஹிலிய காலத்தில் நாங்கள் இப்படி இருந்தோம், அப்படி இருந்தோம், இப்படியெல்லாம் நாங்கள் தவறெல்லாம் செஞ்சோமே, இப்படியெல்லாம் இருந்தோம் யார சொல்லலான்னு சஹாபாக்கள் சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ் அதை கேட்டு சிரிப்பாரு. இப்படியெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் நடந்திருக்கிறது. நபிகள் நாயகம்டா இப்படிதான் இருப்பார்கள், சிரிக்க மாட்டார்கள், எப்பயுமே இப்படி அப்படி இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கையில் சகஜமாக எல்லா மனிதர்களையும் போடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்து புன்முறுவல் பூர்த்து எல்லாருடைய கவரக்கூடிய விதத்தில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு ஏராளமான ஹதீஸ்கள் நபிகளாருடைய வரலாற்றிலே எங்களுக்கு பார்க்கலாம். சரி, அந்த வரிசையில் இந்த நாங்கள் பார்க்க போற ஹதீஸ்லையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிக்கக்கூடிய ஒரு கட்டம் வருகிறது. ஆனால் இந்த ஹதீஸ் ஒரு முக்கியமான ஒரு ஹதீஸ். அதுல இறுதியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்தார்கள் என்ற ஒரு செய்தி வருது. அந்த ரசூலுல்லாஹ்வை சிரித்தார்கள் என்ற செய்திக்காக இந்த ஹதீஸை நாங்கள் எடுத்தாலும், ஆனால் இது ஒரு முக்கியமான ஹதீஸ், கட்டாயம் நாங்கள் படிக்க வேண்டிய ஒரு ஹதீஸ்.
சரி, அந்த அடிப்படையில் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா பின் மஸ்ஊத்னு சொல்லக்கூடிய நபித்தோழர் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் சொல்றாரு, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னி லஅலமு ஆகிர அஹ்லின் நாரி ஹுரூஜம் மின்ஹா வ ஆகிர அஹ்லில் ஜன்னதி துஹூலல் ஜன்னா. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நிச்சயமாக எனக்கு தெரியும் நரகவாசிகளில் ஆக கடைசியாக நரகத்திலிருந்து வெளியாகக்கூடியவரும் அதே மாதிரி ஆக கடைசியாக சொர்க்கத்தில் நுழையக்கூடியவரும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா நரகத்திலிருந்து ஆக கடைசியில வெளியே வந்து சொர்க்கத்துக்கு ஆக லாஸ்டா போறவர் அவர் தான், அவரை பத்தி எனக்கு தெரியும் அப்படின்னு ரசூலுல்லாஹி சொல்றாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, ரஜுலுன், ஒரு மனிதர், யஹ்ருஜு மினன் நாரி ஹபுவன், நரகத்திலிருந்து தவண்டு தவண்டு வெளியே வருவான். கடைசியா வாரவர் அவர் தான், லாஸ்ட். நரகத்திலேருந்து அல்லாஹ் ஒவ்வொருத்தரை வெளியாக்குவானே, அவனோட பாவங்கள் கழிஞ்சு கழிஞ்சு வெளியாக்குவான் அல்லாஹ் தாலா. சில பேருக்கு அல்லாஹ் தாலா நபிமாருடைய ஷஃபாத்து, நல்ல மனிதருடைய ஷஃபாத்தின் ஊடாக கூட சில பேருக்கு என்னது நரகத்துக்கு போறவங்களுக்கு வெளியே வரதுக்கு சான்ஸ் இருக்கு. சில பேர் பாவங்கள் கழிந்து பல வருடங்களுக்கு பின்னால் நரகத்திலே படாத அதாபு பட்டு இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமா சொன்ன ஒரே காரணத்துக்காக கடைசி கட்டத்தில் வெளியே வரலாம். அது எவ்வளவு காலம்னு தெரியாது, அவனுடைய பாவத்தை பொறுத்து. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கடைசியா நரகத்திலிருந்து வெளியே வருவானே ஒருத்தன், லாஸ்ட்டுக்கு அவன் தான் சொர்க்கம் போவான், வேற மனுஷனே இல்லை. ஏன்னா ரெண்டு தானே, ஒன்று நரகம் ஒன்று சொர்க்கம். சொர்க்கவாசியும் சொர்க்கத்தில் இருப்பாங்க, நரகவாசியும் நரகத்தில் இருப்பாங்க. ஆனா நரகத்தில் இருக்கிறவங்க பாவம் கழிய சொர்க்கத்துக்கு அனுப்பப்பட்டு கொண்டே இருப்பாங்க. அது ஒவ்வொருத்தருடைய பாவத்தை பொறுத்து. ஆனால் லாஸ்டாக ஒரு மனிதன் நரகத்திலிருந்து வெளியே வருவானே, வந்து சொர்க்கத்துக்கு போவானே, அவனை பத்தி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, அவன் நரகத்திலிருந்து தவண்டு தவண்டு வெளியே வருவான். ஆக கடைசியா வாரான், மிச்சம் கஷ்டப்பட்டு எப்படியாவது தப்பிடணும், தப்பி பொழைச்சிடணும்னு வருவான். ஃபயகூலுல்லாஹு தபாரக வ தஆலா லஹு, மாண்பு பொருந்திய உயர்வு மிக்க ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தாலா அவனை பார்த்து சொல்வான், இத்ஹப் ஃபதுகுலில் ஜன்னா, போ நீ இப்ப சொர்க்கத்துக்கு நுழைஞ்சிரு அப்படின்னு அல்லாஹ் தாலா அவனை கூப்பிட்டு சொல்வான். ஃபயஅதியஹா ஃபயுஹய்யலு இலைஹி அன்னஹா மல்ஆ, அல்லாஹ் தாலா என்ன செய்வான்னு கேட்டா, சொர்க்கம் அவனுக்கு கொண்டு வந்து காட்டப்படும். அப்படின்னா சொர்க்கத்துக்கிட்ட அவன் போவான். சொர்க்கம் அவனுடைய கண்ணுக்கு நிறைந்து மலிந்து இருக்கக்கூடியதாக விளங்கும், நிறைஞ்சிருச்சு சொர்க்கம். ஃபயர்ஜு, அப்பா மறுவன் திரும்பி வருவான், வந்து அல்லாஹ் கிட்ட சொல்லுவான், யா ரப் வஜத்துஹா மல்ஆ, யா அல்லாஹ் சொர்க்கத்தை நான் பார்த்தேன், நீ போ சொன்ன, சொர்க்கம் நிறைஞ்சிருக்கு, இடம் கிடைக்காது. ஏன்னா இவர் லாஸ்டா வந்திக்கிறாரே அப்படின்னு அவன் அல்லாஹ்ட்ட போய் சொல்லுவான். ஃபயகூலுல்லாஹு தபாரக வ தஆலா, மாண்பு பொருந்திய உயர்வு மிக்க அந்த இறைவன் அல்லாஹ் அவனுக்கு சொல்வான், இத்ஹப் ஃபதுகுலில் ஜன்னா, போ சொர்க்கத்தில் நுழை. அவன் சொல்லுவான், மறுவ போவான், போயிட்டு பார்ப்பான், சொர்க்கம் வந்து நிறைஞ்ச மாதிரி தான் அவனுக்கு விளங்கும். அல்லாஹ் அப்படித்தான் காட்டுவான். திரும்பி மறுவா ரிட்டர்ன் வருவான், வந்து சொல்லுவான், யா ரப், யா அல்லாவே சொர்க்கம் நிறைஞ்சி வலியுது யா அல்லாஹ், எப்படி யா அல்லாஹ் நான் போறது? அப்ப அல்லாஹ் சொல்லுவான் அவனை பார்த்து, இத்ஹப் ஃபதுகுலில் ஜன்னா, சொர்க்கத்துக்கு நீ நுழை, ஃபஇன்ன லக மிஸ்ல துன்யா வ அஷ்ரத் அம்சாலிஹா, உனக்கு தரக்கூடிய சொர்க்கத்துடைய அளவு எப்படி தெரியுமா இருக்கும்? இந்த உலகம் நீ கழிச்சு வாழ்ந்தாய், உலகமும் உலகத்தை போல 10 மடங்கு சொர்க்கம் உனக்கு இருக்கு, நீ போ அப்படின்னு அல்லாஹ் தாலா அந்த கடைசியாக சொர்க்கம் நுழைகிறவனுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சொர்க்கத்துடைய விசாலம் அவ்வளோ இருக்கும். இந்த உலகத்தை போல 10 மடங்கு கொடுப்பான். ஏன் அப்ப பெஸ்ட்டுக்கு அவனுக்கு அல்லாஹ் தாலா அப்படி காட்டுறான்? சொர்க்கம் வந்து அல்லாஹ் சும்மா எடுத்து காட்டுறான். அவனுக்கு சொர்க்கத்துக்கு போறான், அம்மா நிறைஞ்சு வலியுது, ஏலா எனக்கு இடம் கிடைக்காதோ அப்படின்னு அவன் நினைப்பான். ஆனா அல்லாஹ் இறக்கமானவன் தான், அல்லாஹ் ரஹ்மானே, கடைசியாக சொர்க்கத்துக்கு வாரவனுக்கே அல்லாஹ் தாலா இந்த உலகத்தை போல 10 மடங்கு சொர்க்கம் கொடுக்குறேன்டா. முதல்ல சொர்க்கம் போனவங்களுக்கு, இவனை விட முன்னுக்கு போனவங்களுக்கு கொடுக்குற சொர்க்கத்துடைய விசாலம் எப்படி இருக்கும், அதை எடுத்து காட்டக்கூடிய செய்தி இது. அப்ப அவன் பார்ப்பான், இன்னலக அஷரத்த அம்சாலி துன்யா, உலகத்தை போல 10 மடங்கு உனக்கு அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லுவான். அப்ப அந்த நரகத்திலிருந்து வந்து அந்த அடியான் சொல்லுவானாம், தஸ்ஹருபி அவு தல்ஹகுபி வ அன்தல் மலிக், அல்லாஹ் பார்த்து சொல்லுவான், இறைவனே நீ அரசன், நீ வந்து என்னை கேவலப்படுத்துறியா, பரிஹசிக்கிறியா, என்னை வச்சு நீ சிரிப்பு காட்டுறியா யா அல்லாஹ், எனக்கு எப்படியா அல்லாஹ் நீ அந்த அளவுக்கு சொர்க்கம், எனக்கு சொர்க்கமே அங்க நிறைஞ்சு வலியுது அப்படின்னு அவன் சொல்லுவானா. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இப்னு மஸ்ஊத் சொல்றாங்க, அப்துல்லா பின் மஸ்ஊத்
லக்கது ரஐது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்ப நான் ரசூலுல்லாஹ்வோட முகத்தை பார்த்தேன். வஹிக ஹத்தா பதத் நவாஜிதுஹு, ரசூலுல்லாஹ்வுடைய கடைவாய் பற்கள் வெளியே தெரிகின்ற அளவுக்கு ரசூலுல்லாஹ் சிரித்தார்கள். சிரித்துட்டு சொன்னார் ரசூலுல்லாஹ், ஃபகான யுகாலு தாக்க அதுனா அஹ்லில் ஜன்னதி மன்சில, சொர்க்கத்தில் ஆக குறைந்த அந்தஸ்து இதுதான். சொர்க்கத்திலேயே ஆக குறைஞ்ச அந்தஸ்து இதுதான். என்ன அது குறைஞ்ச அந்தஸ்து? இந்த உலகமும் உலகத்தை போல 10 மடங்கும். இதுதான் ஆக குறைஞ்ச அந்தஸ்து சொர்க்கத்துல. அப்ப யோசிங்க, சொர்க்கத்துடைய இன்பங்கள் பாக்கியங்கள் எப்படி இருக்க முடியும்? அப்ப இந்த இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்தார்கள். சஹாபாக்கள் அந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் சிரிச்சாங்க. சஹாபாக்கள் எந்த அளவு தூரம் ரசூலுல்லாஹ்வை விரும்பிப்பாங்க, ரசூலுல்லாஹ்வை எவ்வளவு நுணுக்கமா பார்த்திப்பாங்க. இந்த நபி தோழர் இந்த ஹதீஸ் அப்படியே அறிவிச்சிட்டு வந்து சொல்றாரு. அதே அடுத்து இன்னொரு அறிவிப்புல வரும், அந்த இடத்துல இப்னு மஸ்ஊதும் சிரிப்பார். இந்த ஹதீஸை சொல்லிட்டு சிரிப்பார். சிரிச்சிட்டு சொல்லுவாரு, ரசூலுல்லாஹ் இப்படி சிரித்தார்கள். இந்த இந்த சப்ஜெக்டை சொல்லக்கூட ரசூலுல்லாஹ் சிரிச்சாங்க, ஐத்தான் நான் சொல்றேன் அப்படின்னு நபித்தோழர்கள் அந்த அளவுக்கு நுணுக்கமாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அணுவாக பின்பற்றக்கூடியவர்களாக இருந்திருக்காங்க. எனவே அல்லாஹ் தஆலா இந்த அடியார்கள் மீது கொண்டிருக்கக்கூடிய கருணையும் அன்பையும் இந்த ஹதீஸை விட வேற ஹதீஸ் எங்களுக்கு தேவையில்லை. இவர் அழகா எடுத்து காட்டுது. ஆக கடைசி லாஸ்ட் அவன் தான் நரகத்திலிருந்து வெளியேக்கப்பட்டு சொர்க்கம் போறான். அந்த மனிதனுக்கே அல்லாஹ் தஆலா இந்த உலகமும் உலகத்தை விட 10 மடங்கு சொர்க்கத்தில் அல்லாஹ் அந்தஸ்தை கொடுக்கிறானாக இருந்தால் மற்ற மனிதர்களுடைய நிலை எவ்வாறு இருக்கும்? எனவே தான் அல்லாஹ் மின்னி அஸ்அலுக்கல் ஜன்னா, அன்று அல்லாஹ் கிட்ட அதிகமாக சொர்க்கத்தை நீங்கள் கேளுங்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. வஅஊது பிக மினன்னார், நரகத்தை விட்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன் நீங்க கேளுங்க. 3 முறை திருப்பி திருப்பி கேளுங்க. அல்லாஹ் மின்னி அஸ்அலுக அல் ஃபிர்தௌஸ் அல் அலா, சொர்க்கத்தில் உள்ள ஃபிர்தௌஸ் தான் சொர்க்கத்திலே உயர்ந்தது. அந்த உயர்ந்த ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய சொர்க்கத்தை தாண்டி நீங்க அல்லாஹ்ட்ட கேளுங்கன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எனவே சொர்க்கத்தை அதிகமாக நாங்க ஆசை வைக்கணும், நரகத்தை அதிகமாக அஞ்சணும், அதுல இருந்து அல்லாஹ்ட்ட பாதுகாவல் தேடணும். அதிகமாக சொர்க்கத்தின் மேல ஆசை வர 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 இந்த உலக மோகம் குறையும். இந்த உலகத்தில் எங்களுக்கு இந்த வாழ்க்கை நிரந்தரம் இல்லை, இந்த வாழ்க்கை அழிஞ்சு போகக்கூடியது, ஏன் இந்த வாழ்க்கைக்காக நான் ஆசைப்படணும்? எனக்கு சொர்க்கத்தில் இதை விட கிடைக்கும். இந்த உலகம் யாருக்கு சொர்க்கம்? அத்துன்யா சிஜ்னுல் முஃமின் வ ஜன்னத்துல் காஃபிர், காஃபிர்களுக்கு தான் இந்த உலகம் சொர்க்கம், மூமின்களுக்கு தான் இந்த உலகம் சிறைச்சாலை. அப்ப இந்த சிறைச்சாலையில எங்களுக்கு பெருசா எதிர்பார்க்கலாது, எதிர்பார்க்கறதெல்லாம் கிடைக்காது, நினைக்கிறதெல்லாம் சொர்க்க சிறை ஜெயிலில் அடையல. குறிப்பிட்ட அளவு தான், குறிப்பிட்ட நேரம் தான் பார்க்கலாம், குறிப்பிட்ட அளவு தான் சாப்பிடலாம், குறிப்பிட்ட அளவு தான் சுகம் அனுபவிக்கலாம், குறிப்பிட்ட அளவு தான், எல்லாமே லிமிட் தான். எனவே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூமின்களுக்கு இந்த உலகத்தை சிறைச்சாலையோடு ஒப்பிடுறாங்க. அப்ப நாங்க சிறைச்சாலையில மாதிரியா வாழ்றோம்? இல்ல, நாங்க மறந்து வாழ்றோம். சில நேரம் சிறைச்சாலையில வாழ்றோம்ன்ற கட்டுப்பாடு இல்லாம நாங்க வாழ்றோம். நினைச்சதை செய்ய பார்க்கிறோம், மன உச்சியை கட்டுப்பட்டு வாழ பார்க்கிறோம், நினைச்சதை அனுபவிக்க நினைக்கிறோம், ஹராம் ஹலால் கவனிக்காம வாழ பார்க்கிறோம், பொருளாதாரத்துல ஹராம் ஹலால மறக்கிறோம். இப்படியெல்லாம் நாங்க செஞ்சா காஃபிருக்கு தானே, அது காஃபிருக்கு தானே சொர்க்கம். அப்ப எனவே நாங்க இந்த உலகத்துல எப்படி கட்டுப்பாட்டோட வாழ்வோமோ அப்பதான் எங்களுக்கு சொர்க்கம் எங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறது, சொர்க்கம் எங்களுக்காக உயர்ந்த அந்தஸ்தை தர காத்து கொண்டிருக்கிறது என்ற கூடிய செய்தியை இந்த ஹதீஸ்கள் ஊடாக எங்களுக்கு என்ன செய்யுது, மிக தெளிவுபடுத்தக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ், அதுவும் இப்னு மஸ்ஊத் அறிவிக்கிறாங்க. இதே சம்பவம் தான் கொஞ்சம் விரிவாக அந்த செய்தியில வருது. அது எப்படி வருதுன்னு கேட்டா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆஹிருமா யதுகுலுல் ஜன்ன ரஜுலுன், என்னது சொர்க்கத்துக்கு ஆக கடைசியா நுழையக்கூடிய ஒரு மனிதன், அவன் ஃபஹுவ யம்ஷி மர்ரா வ யக்பு மர்ரா, அவன் கொஞ்சம் நடப்பான், அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் தவழுவான், அதுக்கு பின்னால நரகத்தை கொஞ்சம் இப்படி பார்ப்பான், நரகத்தை லாஸ்டா வாரான். ஃபஇதா மா ஜாவஸஹா இல்தஃபத இலைஹா, அந்த நரகத்தை கடந்து வந்ததுக்கு பின்னால திரும்பி மறுவா பார்ப்பான், நரகத்தை பார்த்து எப்படியோ தப்பிட்டமே அப்படின்னு ஃபக்கால் அவன் சொல்வான், தபாரக்கல்லதி நஜ்ஜானி மின்கி, உன்னை விட்டும் என்னை பாதுகாத்தானே அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், அந்த அல்லாஹ்வுக்கே அல்லாஹ்வே உயர்ந்தவன் என்று சொல்லி புகழ்ந்து அல்லாஹ் புகழ்ந்துட்டு தப்பிச்சேன் பொழைச்சேன் என்ன செய்வான், திரும்பி அந்த கொடூரமான நரகத்தை பார்த்து எப்படியோ நான் வந்துட்டேனேன்னு அவன் திரும்பி வருவான். லக்கது அத்தானி அல்லாஹு ஷைஅம் மா அதாஹு அஹதம் மினல் அவ்வலீன வல் ஆஹரீன், அவன் சொல்லுவான், அல்லாஹ் தஆலா
இந்த ஆரம்பத்தில் இந்த உலகத்தில் என்னது ஏற்கனவே போனவங்க இறுதியாக போனவங்க இந்த உலகத்துக்கு வந்து மரணித்த யாருக்குமே கொடுக்காத அல்லாஹ் எனக்கு தந்துட்டான் அப்படின்னு அவன் சொல்லுவான். ஏண்டா நரகத்திலிருந்து அவன் வெளியே வந்தானே, இந்த பாக்கியம் அல்லாஹ் எனக்கு தந்தானே, இது வந்து அவ்வளீன வல்லாஹரி, ஆரம்பத்தில் உள்ளவங்க கடைசியா வந்துட்டு போனவங்க யாருக்குமே கிடைக்காத அல்லாஹ் எனக்கு தந்தான் அப்படின்னு அவன் சொல்லுவான். அந்த நேரம் ஃபதுர்ஃபஉ லஹு ஷஜரத்துன், அவனிடம் ஒரு மரம் உயர்த்தப்படும். மரம் உண்டு, அவன் அப்படியே முளைக்கும். ஃபயகூலு, அவன் சொல்வான், ஐ ரப்பி அத்னீனி மின் ஹாதிஹி ஷஜரா ஃபஅஸ்ததில்ல பிதில்லிஹா வ அஷ்ரப மின் மாஇஹா. அந்த மரத்துக்கிட்ட கொஞ்சம் என்னைய கொண்டு போயா அல்லாஹ். சொர்க்கத்துக்கு இன்னும் போகல, சொர்க்கத்துக்கு போறதுக்கு முன்னுக்கு ஒரு மரம் உண்டு அவனுக்காக முளைக்கும். ஏன்னா இப்பதான் நரக கொடூரத்துலையும் தப்பிச்சு வந்திக்கிறான். அப்ப அவன் சொல்லுவான், என்னைய கொஞ்சம் அந்த மரத்துக்கிட்ட போறதுக்கு அனுமதி தாயா அல்லாஹ். அந்த மர நிழல்ல இருந்துக்கிட்டு கொஞ்சம் அதுல வரக்கூடிய அந்த அந்த ஆணைக்கு தண்ணி கொஞ்சம் அந்த நிழல்ல குடிச்சிட்டு இருக்கிறதுக்கு யா அல்லாஹ் எனக்கு தாயா அல்லாஹ் அப்படின்னு அவன் கேட்பான். ஃபயகூலுல்லாஹு அஸ்ஸ வஜல், மகத்துவம் மிக்க கண்ணியம் மிக்க அந்த இறைவன் சொல்வான், இப்ன ஆதம், ஆதமுடைய மகனே, லஅல்லி இன் அதைதுகஹா சஅல்தனி கைரஹா, நான் உனக்கு அதை தருவேன் நீ கேட்கிறத, அதுக்கப்புறம் நீ வேற என்ன சரி மறுவ என்கிட்ட கேட்பாய், இதை தந்தா இதோட நீ சரி நீ போதும்னு சொல்ல மாட்டாயே, திருப்பி என்ன சரி கேட்பாய் அப்படின்னு சொல்லுவார். அல்லாஹ் சொல்லுவான். அப்ப அவன் சொல்லுவான், லா யாரம், இல்லையா அல்லாஹ், நான் வேற ஒன்றும் கேட்க மாட்டேன். வயுஆஇதுஹு அல்லா யஸ்அலஹு கைரஹா, வேற ஒன்றும் கேட்க மாட்டேன்னு அல்லாஹ் கிட்ட என்ன சொல்லுவான், வாக்கு கொடுப்பான், உறுதிமொழி கொடுத்துருவான். வரப்புஹு யஅதிரு, இறைவன் என்ன செய்வான் அந்த இடத்துல, சரி அப்பன்ட்டு அவனுக்கு சரி பரவாயில்ல, அப்போ உனக்கு மன்னிப்பு கொடுக்குறேன்னு மன்னிப்பு கொடுத்து அவன் கிட்ட அந்த இடத்துல கொண்டாந்துவான். லிஅன்னஹு யரா, அந்த கிட்ட வந்ததுக்கு பிறகு சொர்க்கத்தை அவன் பார்ப்பான். சொர்க்கத்தில் இருக்கிறதெல்லாம் அவனுக்கு விளங்கும். இப்ப பார்த்துட்டு மாலா சப்ர லஹு அலைஹி ஃபயுத்னீஹி மின்ஹா ஃபயஸ்ததில்ல பிதில்லிஹா வயஷ்ரபு மின் மாஇஹா, அவன் என்ன செய்வான், அந்த கிட்டத்துக்கு போயிட்டு அந்த நிழல்ல இருந்து அந்த இருக்கிற தண்ணியை குடிச்சதுக்கு பிறகு அந்த இன்பங்களை பார்க்கக்குள்ள அவனுக்கு பொறுக்கல. சும்மா துர்ஃபஅலஹு ஷஜரத்துன் ஹிய அஹ்ஸனு மின் ஊலா, அதுக்கு பின்ன அல்லாஹ் என்ன செய்வான்டா, இன்னொரு மரத்தை முளைக்க வைப்பான், ஏற்படுத்துவான். ஏற்கனவே உள்ள மரத்தை விட அது அழகாய்க்கும். இப்ப இந்த அந்த அடியான் சொல்லுவான், ஐ ரப்பே இறைவனே, அத்னீனி மின் ஹாதிஹி லி அஷ்ரப மின் மாஇஹா வ அஸ்ததில்ல பிதில்லிஹா லா அஸ்அலுக கைரஹா, அந்த மரத்துக்கிட்ட கொஞ்சம் என்னைய கொஞ்சம் கிட்ட அனுப்பியா அல்லாஹ், அதுல இருக்கிற தண்ணியை குடிக்கணும், மறுவ வேற ஒன்று நான் கேட்க மாட்டேன் அல்லாஹ் அப்படின்னு மறுவ இவன் கேட்பான். அப்பா அல்லாஹ் சொல்லுவான், யப்ன ஆதம், ஆதமின் மகனே, அலம் துஆஹிதினி அல்லா தஸ்அலனி கைரஹா, நீ என்கிட்ட சொன்னாய்த்தானே திருப்பி நான் ஒன்றும் கேட்க மாட்டேன்னு சொல்லி, அது என்ன இப்ப மறுவா அப்படின்னு அல்லாஹ் கேட்பான். அப்ப அவன் சொல்லுவான், லஅல்லி இன் அத்னைதுக மின்ஹா தஸ்அலுனி கைரஹா, அல்லாஹ் சொல்லுவான், நீ எனக்கு தெரியும் அங்க கொண்டு போனா அதை விட என்ன சரி இருந்தா நீ கேட்பாய் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லுவான். ஃபயுஆஇதுஹு, மறுவா அல்லாஹ் கிட்ட சொல்லுவான், வாக்கு கொடுப்பான், என்னது லா யஸ்அலு கைரஹா, சரி நான் இது வேற ஒன்றும் கேட்க மாட்டேன் அல்லாஹ், இது அதுக்கு மட்டும் எனக்கு கொஞ்சம் சான்ஸ் தான், சரி அல்லாஹ் அவனுக்கு மன்னிப்பு கொடுப்பான், சரியா பரவாயில்லன்னு கொடுப்பான். லிஅன்னஹு யரா மாலா சப்ர லஹு அலைஹி ஃபயுத்னீஹி மின்ஹா, அதுக்கு பின்னால அந்த மரத்துல நிழல் பெற்று தண்ணி குடிச்சதுக்கு பின்னால அவன் பொறுக்க மாட்டான், என்னது இன்னமும் கிடைக்குதே அந்த சொர்க்கத்துடைய இன்பங்கள் அந்த மகிழ்ச்சிகள் எல்லாம் பார்த்துட்டு அவனுக்கால பொறுத்து கொண்டு இருக்க இயலாத ஒரு நிலையில் அவன் இருப்பான். இது அந்த இதுகளை பார்த்து கொண்டு அதுக்கு பின்னால இன்னொரு மரம் என்ன செய்யப்படும், சொர்க்கத்துடைய வாசல்ல ஒரு மரம் அல்லாஹ் தஆலா உயர்த்தி அவனுக்காக வைப்பான். சொர்க்க வாசல் கிட்ட அவ்வளவு தூரம் சொர்க்கத்துடைய இன்பங்களை கண்டு கண்டு பார்த்து பார்த்து வந்துட்டான். இப்ப சொர்க்க வாசல் பாபுல் ஜன்னா கிட்ட அவருக்கு ஒரு மரம் வைக்கணும். அஹ்ஸனு மினல் அவ்வலீன் மினல் ஊலையைன், அந்த ரெண்டு மரங்கள் ஏற்கனவே பார்த்தாரே அதை விட இது அவ்வளவு பிரகாசமாக இதாயிக்குமா இருக்கு. இதை கண்டுட்டு சொல்லுவான், ஐ ரப் இறைவனே, அத்னீனி மின் ஹாதிஹி, இந்த மரத்துக்கிட்ட கொஞ்சம் என்ன உடையலுமா அப்படின்னு கேட்பான். ல அஸ்ததில்ல பிதில்லிஹா வ அஷ்ரப மின் மாஇஹா, அதில் இருக்கிற நிழல் பெறணும், அதில் இருக்கிற அந்த அதில் தண்ணி குடிச்சுக்கணும் அந்த இடத்துல. லா அஸ்அலுக கைரஹா, வேறொன்றும் நான் கேட்க மாட்டேன் அல்லாஹ் அப்படின்னு மறுவா சொல்லுவான். ஃபயகூல், அல்லாஹ் சொல்லுவான், இப்ன ஆதம், ஆதமுடைய மகனே, அலம் துஆஹிதினி, ஏற்கனவே நீ என்கிட்ட சொன்ன என்ன வாக்களிச்சாய் நீ, வேற ஒன்றும் கேட்க மாட்டேன்னு தான் சொன்னேன், இது என்ன இப்ப மறுவா கேட்கிற அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், அவனுக்கு அனுமதி கொடுப்பான், அந்த இடத்துல மன்னிப்பு கொடுப்பான். சரி அதுக்கப்புறம் என்ன செய்வான், அதை பார்ப்பான்,
அதை அந்த அளிக்கிற இன்பங்கள் எல்லாம் பார்ப்பான். சொர்க்கத்வாசிகளுடைய சத்தம் அவனுக்கு கேட்கும். சொர்க்கவாசிகள் அனுபவிக்கிறாங்களே இன்பங்கள், அவங்க பேசிக்கொள்றாங்களே அவ்வளோ இன்பமாய்க்குது, இப்படி மாய்க்குது, அதெல்லாம் அவனுக்கு கேட்கும். இப்போ சொர்க்கத்து வாசல்ல தான் நிற்கிறாரு. அதெல்லாம் கேட்டோன்னே இவருக்கு இன்னும் ஆசை வரும். ஆசை வந்து என்னடா செய்யறதுன்னு அவன் யோசிப்பான். சொல்லுவான், யா ஐ ரப் அது ஹில் நீஹா, சொர்க்கத்துக்குள்ள நுழைய வச்சிரையா, அல்ல வாசல்ல வச்சுக்கிறாயே அப்படின்னு அவன் என்ன செய்வான், அல்லா கிட்ட கேட்பான். அல்லாஹ் சொல்லுவான், மா யஸ்ரீனி மின்க் எபன் ஆதம், ஆதமின் மகனே, மா யஸ்ரீனி மின்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லுவான். அப்படின்டா ஓண்ட அந்த வேண்டுதலை நான் என்ன செய்ய மாட்டேன், மறுக்க மாட்டேன், தடுக்க மாட்டேன். சரி நீ கேட்கிறாய். சொல்லுவான், அயுர்தீக அன்னுஅதியக துன்யா வ மிஸ்லஹா மாஹா, நீ இந்த உலகமும் உலகத்தை போல இன்னொன்றும் உனக்கு தந்தா நீ திருப்தி கொள்வாயா? நான் உனக்கு தர போறேன், உலகமும் உலகத்தை போல அளவுக்கு விசாலமான சொர்க்கத்தை தந்தா நீ திருப்தி கொள்வாயா அப்படின்னு நல்லா கேட்கிறான். ஏன்னா திருப்தி படுறான் இல்லையே. அப்ப அவன் சொல்லுவான், யா ரப், இறைவனே, தஸ்தஹ்ஸிஉ மின்னி வ அன்த ரப்புல் ஆலமீன், நீ ரப்புல் ஆலமீன், நீ என்னோட ஜோக் பண்றியே யா அல்லாஹ், என்னை நீ பரிஹசிக்கலுமா? நானே கொஞ்சம் ஒரு ஓரத்தில் இடம் கிடைக்குமான்னு தான் நான் பார்க்குறேன். நீ என்ன சொல்ற, உலகமும் உலகத்தை போல விசாலமான சொர்க்கம் தரவான்னு கேட்குற, தந்தா நீ திருப்தி கொள்வான்னு கேட்குற. ஏன் அல்லாஹ் என்னையோட பரிஹசிக்கிறையா அல்லாஹ், நீ ரப்புல் ஆலமீன் தானே அப்படின்னு இவன் சொல்லுவான். அது ஒரு ஃபதைஹிக இப்னு மஸ்ஊத் ஹதீஸ் அறிவிச்சிட்டு சிரிப்பாரு. சிரிச்சிட்டு சொல்லுவாரு, அலா தஸ்அலூனி மிம்மா அத்ஹக், நீங்க கேட்க மாட்டீங்களா நான் ஏன் சிரிக்கிறேன், இதை சொல்லக்கொள்ள நீங்க கேட்க மாட்டீங்களான்னு இப்னு மஸ்ஊத் கேட்பாரு. ஃபகாலு, சஹாபாக்கள் கேட்பாங்க, மிம்மா தத்ஹக், ஏன் நீங்க இப்போ சொல்லக்கொள்ள சிரிக்கிறீங்க அப்படி சஹாபாக்கள் கேட்பாங்க. கேட்கொள்ள சொல்லுவாரு, ஹாகதா பஹிக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதரும் இப்படித்தான் சிரித்தார்கள் அப்படின்ற அந்த செய்தியை சொல்லுவாரு. ஃபகாலு, சஹாபாக்கள் கேட்பாங்க, மிம்ம தத்ஹக்கு யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் ஏன் சிரிச்சாங்க, அப்ப ஏன் சிரிக்கிறாங்க அந்த நேரத்தில்? அப்ப சொல்லுவாரு, மின் திஹ்கி ரப்பில் ஆலமீன ஹீன கால, அவன் அந்த அடியான் அப்படி சொல்லக்கொல, அத்தஸ்தஹ்ஸிஉ மின்னி வ அன்த ரப்புல் ஆலமீன், நீ ரப்புல் ஆலமீனாக இருந்து கொண்டு என்னை கேவலப்படுத்துறியா, என்னை பரிஹசிக்கிறியாண்டு அந்த அடியான் சொல்லக்கொல அல்லாஹ் எப்படி சிரிச்சானே, அதனால தான் ரசூலுல்லாஹும் சிரிச்சிக்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்லுவார். ஃபயகூலு, அவன் சொல்லுவான், இன்னி, அல்லாஹ் சொல்லுவான், லா அஸ்தஹ்ஸிஉ மின்க், உன்னோட நான் பரிஹசிக்கல, வலாகின்னி அலா மா அஷாஉ காதிர், எனது நான் நாடுறத செய்யறதுக்கு சக்தி பெற்றவன், எனவே நான் உன்னை பரிஹசிக்கல, உனக்கு இது தருவேன், இந்த அளவு உனக்கு தருவேன் அப்படின்னு அல்லாஹ் தஆலா என்ன செய்வானாம், சொல்லுவான் என்று சொல்லக்கூடிய செய்தியும் இது முஸ்லீம்ல வருது. ஏற்கனவே உள்ள செய்தியும் முஸ்லீம் வரக்கூடிய ஹதீஸ். அப்ப பாருங்க, ஆக கடைசியாக சொர்க்கத்துக்கு போறவருடைய நிலை எப்படின்னு, எவ்வளவு அந்தஸ்து அல்லாஹ் தஆலா கொடுக்குறான். அதே மாதிரி தான் ரசூல் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் பாருங்க. இன்னி ரசூல் சொல்றாங்க, இன்னி லா அலமு ஆகிர அஹ்லில் ஜன்னah துகூலன் வ ஆகிர அஹ்லின் நாரி ஹுரூஜம் மின்ஹா, லாஸ்ட்டுக்கு சொர்க்கத்துக்கு நுழைகிறவரும் நரகத்திலிருந்து லாஸ்டா வெளியேறுவரை பற்றியும் எனக்கு தெரியும் சொல்லுவாங்க. ரஜுலுன் யுக்தா பிஹி யௌமல் கியாமா, மறுமை நாள் ஒரு மனிதன் கொண்டு வரப்படுவான். ஃபயுகாலு, அவனுக்கு சொல்லப்படும், இஅரிது அலைஹி சிகார துனூபிஹி, அவனுடைய சின்ன பாவங்கள் எல்லாம் எடுத்து காட்டுங்க அப்படின்னு அவன் அல்லாஹ் சொல்லப்படும். அவனுக்கு அப்போ சின்ன பாவங்கள் அவன் செஞ்ச பாவங்கள்லேயே ஆக சின்னது தான் காட்டப்படும். வர்ஃபஉ அன்ஹு கிபாரஹா, பெரிய பாவங்களை அவனை விட்டு எடுத்துருங்க, அவன் செஞ்ச பெரிய பெரிய பாவங்களுக்குமே அதெல்லாம் காட்ட வேணாம். ஃபதுரது அலைஹி சிகாரு துனூபி, அவனுடைய சின்ன பாவங்கள் அவனுக்கு எடுத்து காட்டப்படும். ஃபயுகாலு, சொல்லப்படும், அமில்த யௌம கதா வகதா கதா வகதா, இந்த நாள்ல இந்த நேரம் நீ இப்படி செஞ்சாய், இந்த நாள்ல இந்த நேரம் இந்த பாவம் செஞ்சாய், அப்படி சின்ன சின்ன பாவங்கள் எல்லாம் எடுத்து காட்டப்படும். ஃபயகூலு, அவன் சொல்லுவான், நஅம் லா யஸ்ததி யுன்கிர, மறுக்கிறதுக்கு அவனுக்கு இயலாது, மறுக்கையில அல்லாஹ் டேட்டோட டைமோட காட்டுவான். அப்ப அவன் சொல்லுவான், ஓ ஏற்றுக்கொள்வான். ஃபஹுவ முஷ்ஃபிகும் மின் கிபாரி துனூபிஹி அன் துரத அலைஹி, அவன் பயந்து கொண்டு இப்ப என்னண்டா பெரிய பாவங்கள் எல்லாம் காட்டிடுவானோ, சின்ன பாவங்களே காட்டுறானே அப்படின்னு அவன் யோசிச்சு கொண்டே இருப்பான். ஃபயுகாலு லஹு, அவனுக்கு சொல்லப்படும், ஃபஇன்ன லக மகான குல்லி ஸய்யிஅத்தின் ஹஸனா, உனக்கு உன்னுடைய ஒவ்வொரு பாவத்துடைய அந்த இடத்துக்கும் ஒவ்வொரு நன்மையாக மாற்றப்படும் சொல்லப்படும். ஃபயகூலு, அவன் சொல்லுவான், ரப்பி
கத் அலிம்து அஷ்யா லா அராஹா ஹாஹுனா. அவன் சொல்லுவான், யா அல்லாஹ், நான் சில பாவங்கள் செஞ்சுக்கிறேன், இந்த இடத்துல நான் காணலையே. ஏண்டா அவன் நினைக்கிறான் அந்த பெரிய பாவங்களோட இடத்துக்கும் நன்மை அல்லாஹ் மாத்திடுவானே அப்படின்னு அவன் கேட்பான் அல்லாஹ் கிட்ட. ஃபலகத் ரஅய்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்ப நான் ரசூலுல்லாஹ்வை பார்த்தேன். தஹிக ஹத்தா பதத் நவாஜிது, ரசூலுல்லாஹ்வுடைய கடைவாய் பற்கள் தெரிகின்ற அளவுக்கு ரசூலுல்லாஹ் சிரித்தார்கள். ஏன்னா அந்த அடியான் அந்த நேரத்தை அல்லாஹ் தஆலா அந்த இறக்கப்படுறதை பார்த்து அந்த அடியான் கேட்ட கேள்விக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது சிரித்தார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்குறோம். இந்த ஹதீஸும் இதில் வருது, முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ். அப்போ அல்லாஹ் தஆலா அந்த அடியார்கள் விடயத்தில் எந்த அளவு தூரம் இறக்கப்படுறான்றதை பாருங்க. அந்த மனிதனுடைய பாவங்களோட அளவுக்கு நன்மையாக மாற்றி அல்லாஹ் என்ன செய்வான், சொர்க்கத்துக்கு அனுப்புவான் கடைசியாக மனிதன். இப்போ ஒவ்வொருத்தருடைய பாவத்துடைய அளவுக்கு அவன் நரகத்தில் வேதனைப்பட்டாலும் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்ன்ற கலிமா அந்த மனிதனை நரகத்திலேருந்து அவனை சொர்க்கத்துக்கு கொண்டு வர வைக்கும், நரகத்திலேருந்து அவனை பாதுகாக்கும். கடைசியாக வாரவனுக்கு கூட அல்லாஹ் தஆலா என்ன செய்ய மாட்டான், சும்மா விட மாட்டான். உயர்ந்த அந்தஸ்து அவனை கண்ணியம் கொடுப்பான். அவன் மனிதனை தான் மனிதனுக்கு அல்லாஹ்ட்ட இருக்கிற கண்ணியம், இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்க்கு அல்லாஹ்ட்ட இருக்கிற கண்ணியம், செஞ்ச பாவத்துக்கான தண்டனை சொர்க்க நரகத்தில் இருக்கும். அது பயங்கரமானது. நரகம்ன்றதே கற்பனை கூட பண்ணலாது, அவ்வளோ பயங்கரமானது தான். ஆனாலும் அந்த நரகத்திலிருந்து கடைசியாக வாரவனுக்கு கூட அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், அவன் சில பாவங்களை மன்னிச்சு அவனுக்கு என்னது அல்லாஹ் தஆலா நரகத்திலிருந்து வெளியே வாரத்துக்குரிய பாக்கியத்தை கொடுப்பான். வெளியே வந்துட்டாலும் அந்த அல்லாஹ்வுடைய அந்த இரக்கத்தையும் அல்லாஹ்வுடைய அந்த விசாலத்தையும் அல்லாஹ் தஆலா அந்த அடியானை காட்டுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த சம்பவங்களை சொல்லக்கொள்ளெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்தார்கள். ஏன் சிரித்தார்கள்டா, தன்னுடைய உம்மத்தில் ஒரு அடியானுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்குற அந்தஸ்தை நினைச்சு ரசூலுல்லாஹ் சிரித்தாங்க. ரசூலுல்லாஹ் எப்பயுமே தன்னுடைய உம்மத்தை பற்றி, உம்மத்துக்கு நலவு நடக்க வேண்டும் என்பதில் ரசூலுல்லாஹ் எப்பயுமே கவனமாக இருந்தார். எனவே தான் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒவ்வொரு துவா உலகத்தில் அங்கீகரிப்பதற்கான ஒரு துவாவை அல்லாஹ் தஆலா கொடுத்திருந்தான். அந்த துவாவை கேட்டால் உடனே அங்கீகரிக்கப்படும். எல்லா நபிமார்களும் அவங்க வாழ்கிற காலத்திலே அந்த துவாவை கேட்டாங்க. எனவே தான் சில சமூகங்களுக்கு அல்லாஹ்வுடைய அழிவு வந்துச்சு. ஏன்னா அந்த நபிக்கு ஒரு துவா கொடுத்திப்பான், அந்த துவாவை கேட்டு முடிச்சுப்பார். அவர் பாவ மன்னிப்பு, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பாவ மன்னிப்புக்காக கேட்டு முடித்தார். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அந்த சமூகம் அழிக்கப்பட்டுச்சு, கேட்டார். இப்படி ஒவ்வொரு நபிமார்களும் அவங்களுக்கு தேவையானது உலகத்தில் கேட்டுட்டாங்க. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்திரம் அந்த துவாவை கேட்கல. எவ்வளோ கஷ்டம் வந்துச்சு, கேட்க அந்த துவாவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சுக்கொண்டே இருக்கிறாங்க. மறுமையில் இந்த உம்மத்துக்காக கேட்பாங்க, இந்த உம்மத்துடைய பாவ மன்னிப்புக்காக ஷஃபாஅத்துக்காக ரசூலுல்லாஹ் கேட்பாங்க. இந்த உம்மத் மறுமையில் வருவாங்க, அந்த நேரம் அந்த உம்மத்து சொர்க்கத்துக்கு போகணும் அவன்றதுக்காக ரசூலுல்லாஹ் கேட்கறதுக்கு வச்சுக்கிறாங்க துவா. இறுதியாக அல்லாஹ் கிட்ட கேட்பாங்க. எல்லார்கிட்டையும் மக்கள் போயிட்டு எல்லா நபிமார்கள்ட்டையும் போயிட்டு மன்றாடுவாங்க. இப்போ இந்த மஹ்ஷர் மைதானத்தை விட்டு வெளியில் நாங்கள் ஈக்கிறோம், எங்களுக்கு என்னது சொர்க்கம் நரமகான்ற ஒரு முடிவொன்று இல்லாமல் இருக்குது. அல்லாஹ் கிட்ட எங்களுக்கு சொர்க்கம் போகிறதுக்கு கேளுங்க, கேள்வி கணக்கு விசாரிக்கிறதுக்கு கேளுங்க. ஏன்னா மஹ்ஷருடைய இது தாங்க இயலாதுன்னு கேட்பாங்க. ஒவ்வொரு நபிமார்கிட்ட அந்த மஹ்ஷருடைய அமல் இதுமொழியை பார்த்து கேட்பாங்க, நீங்கள் எங்களுக்காக அல்லாஹ் கிட்ட பேசுங்க, பரிந்து பேசுங்க அப்படின்னு. ஒவ்வொரு நபிமார்களும் அவங்களோட இந்த உலகத்தில் செஞ்ச காரணங்களை சொல்லுவாங்க. நான் இதுக்காக அல்லாட்ட கேட்டுட்டேன், இப்படி கேட்டுட்டேன், அதனால் எனக்கு கேட்க இயலாது அப்படின்னு சொல்லுவாங்க. இறுதியாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம்தான் இந்த உம்மத்துக்காக என்னது உலக மக்கள் எல்லாருக்காகவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அல்லாஹ் கிட்ட சுஜூதில் விழுவாங்க. அதுக்கு பின்னால் அல்லாஹ் தஆலா முஹம்மத் நீங்கள் கேளுங்க உங்களுக்கு கொடுக்கப்படும், சுஜூதிலிருந்து தலையை ஒசத்துங்க அப்படின்வான். அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகத்தை கண்ணியப்படுத்துவான். எனவே அந்த நேரமும் இந்த உம்மத்துக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த துவாவை மிஞ்ச வைத்து எங்களுக்காக வைத்திருக்கிறார்கள் என்றால், எனவே தான் அந்த அடியானுக்கு கிடைக்கிறத பார்த்து ரசூலுல்லாஹ் சந்தோஷப்பட்டாங்க. ரசூலோட முகத்தில் புன்முறுவல் வருது. ஏன் அல்லாஹ் தஆலா எப்படி என் அடியானை கண்ணியப்படுத்தினான், இந்த மனிதன் அல்லாஹ் கண்ணியப்படுத்தினானே. ஏன்னா இந்த உம்மத்தில் கடைசியாக போகிறது நபியுடைய சமூகமாக தான் இருப்பாங்க, நபியுடைய உம்மத்தை சேர்ந்தவங்க தான். ஏற்கனவே உள்ளவங்கெல்லாம் பெய்த்துருவாங்க. கடைசியாக போகிறவன் சொன்னால் இந்த உம்மத்தில் உள்ளவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்குற அந்த அந்தஸ்தை பார்த்து, உயர்வுகளை பார்த்து அல்லாஹ்வின் தூதர் சிரித்தார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்குறோம். எனவே இந்த செய்தியெல்லாம் பார்க்குற நேரம் சொர்க்கம் அவ்வளோ விசாலமானது, அவ்வளோ இன்பங்கள் நிறைந்தது. எனவே இந்த உலக வாழ்க்கையை வச்சு நாங்கள் சொர்க்கத்தை மிஸ் பண்ணிடக்கூடாது, சொர்க்க பாக்கியங்களை இழந்துடக்கூடாது. எனவே இந்த உலகம் அழியக்கூடியது, எங்களோட ஆயுள் மிக குறுகியது.
இந்த குறுகிய கால ஆயுளுக்காக, இந்த இன்பங்களுக்காக நிரந்தரமான இன்பத்தை நாங்கள் இழந்துடக்கூடாது. எனவே ஆக கடைசியா போறவனுக்கு இவ்வளவு பெரிய விசாலம் என்றால், அதை விட முந்தி போறவங்களுக்கு எவ்வளவு பெரிய பாக்கியங்கள் அல்லாஹ் சொர்க்கத்தில் வச்சிப்பான், எவ்வளோ பெரிய அந்தஸ்துகளை வச்சிப்பான், எவ்வளோ பெரிய அழகுகளை இன்பங்கள் அல்லாஹ் வச்சிப்பான். மாலா ஐனுன் ரஅத் வலா உதுனுன் சமியத் வலா ஹதர அலா கல்வி பஷர், எந்த கண்ணும் கண்டிராத, எந்த காதும் கேட்டிராத, எந்த உள்ளத்தாலும் கற்பனை பண்ணியும் சிந்திக்க முடியாத பாக்கியங்கள் அல்லாஹ் சொர்க்கத்தில் வச்சுக்கிறான். எனவே ஒவ்வொரு அல்லாஹ் தஆலா சொல்றான், ஹூர்லீன் பெண்கள், கண் அழகிகள் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தில் கொடுப்பான். அவர்களோடு உறவு கொள்கின்ற பொழுது ஒவ்வொரு முறையும் அவர்கள் கண்ணி கலையாத பெண்களாக இருப்பார்கள், கண்ணி கலையாம இருப்பார்கள். புது புது ஒரு புது மாப்பிள்ளை ஒரு மணப்பெண்ணோடு உறவு கொள்கின்ற பொழுது என்ன உணர்வோடு இருப்பானோ முதல் இரவில், அதே மாதிரி தான் அந்த ஹூர்லீன் பெண்களோடு உறவு கொள்கின்ற பொழுது ஒவ்வொரு முறையும் அவன் அந்த உணர்வை அடைவான் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள். அவ்வளவு பெரிய பாக்கியத்தை ஏன் உலகத்தில் பார்வையை தனக்காக அல்லாஹ்வுக்காக கட்டுப்படுத்தி கொண்டான். ஹராமான பெண்களை, அசிங்கங்களை பார்க்கல, தவறான முறையில் பெண்களோடு உறவு கொள்ளல, தவறான முறையில் பெண்களை அரைக்குறையாக அவன் பார்க்கல. அல்லாஹ்வுக்காக பார்வையை தாழ்த்தி கொண்டான், என்ன மனோ இச்சையை கட்டுப்படுத்தி கொண்டான். அவனுக்காக சொர்க்கத்தில் அல்லாஹ் தஆலா கண் அழகிகளை கொடுப்பான். அல்லாஹ் தஆலா சொல்றான், அந்த கண் அழகிகள் அவனுக்கு இந்த உலகத்துல ஒரு மனைவி இல்லை, அவன் விரும்பக்கூடிய அழைப்பு அல்லாஹ் கொடுப்பான். அதே மாதிரி இந்த உலகத்தில் உள்ள மனைவியை அவனுக்கு எப்படி சாலிகான மனைவியாக இருந்தால், சொர்க்கத்துக்கு தகுதியான மனைவியாக இருந்தால், ஊர்லின் பெண்களை விட அழகாக மாற்றுவான் அல்லாஹ் தஆலா. ஊர்லின் பெண்கள் எவ்வளோ அழகோ, எவ்வளோ அந்தஸ்துல உயர்வோ, அதை விட உங்களோட சொந்த மனைவி அல்லாஹ் அழகுபடுத்தி காட்டுவான். அவர் சொர்க்க பெண்ணா இருந்தால், சொர்க்கத்துக்கு தகுதியானவங்களாக இருந்தால், அல்லாஹ் தஆலா அவர்கள் எங்களுடைய மனைவிமார்களையும் சொர்க்க தகுதியானவர்களாக அல்லாஹ் ஆக்கணும். எனவே ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுன் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. அல்லாஹ்ட்ட நான் கேட்கணும், யா அல்லாஹ் எங்களுக்கு பாக்கியத்தை தா, என்னது எங்களுடைய பரம்பரையிலிருந்து, என் மனைவிமார்கள் இருந்து கண் குளிர்ச்சியை தா, எங்களை இறைச்சவான்களுக்கு இமாமாக தலைவர்களாக ஆக்கியா அல்லான்னு நான் கேட்கணும். ஏண்டா சில நேரம் கணவன் சொர்க்கத்துக்கு போவார், மனைவி நரகத்தை வைத்திருவா, அல்லாஹ் பாதுகாக்கணும். மனைவி நரகத்துக்கு போக, சொர்க்கத்துக்கு போக, கணவன் நரகத்துக்கு போக வேண்டிய நிலைமை வரும். எப்படி ஃபிரௌன் நரகத்துக்கு போக, ஆசியா அம்மையார் சொர்க்கத்துக்கு போவாங்க. அல்லாஹ்ட்ட கேட்பாங்க, என்னது எனக்கு சொர்க்கத்து ஒரு வீட்டை கட்டியா அல்லாஹ், இப்படி என்னது எனக்கு ஒரு சொர்க்கத்து ஒரு வீட்டை கட்டு, இந்த ஃபிரௌனுடைய கொடுமையிலிருந்து என்னை பாதுகாத்துறியா அல்லாஹ், அநியாயத்திலிருந்து பாதுகாத்துரு. ஃபிரௌனுடைய மனைவிக்கு அல்லாஹ் சொர்க்கத்து உயர்ந்த அந்தஸ்தை கொடுப்பான். சொர்க்கத்து பெண்மணிகள்ல ஒருவர், சொர்க்கத்து ஒரு மாளிகை அல்லாஹ் தஆலா கொடுப்பான். ஃபிரௌனுக்கு இல்லை. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்தில் இருப்பாரு, மனைவிக்கு அந்த பாக்கியம் இல்லை. காஃபிரௌன், அல்லாஹ் பாதுகாக்கணும். எனவே முஸ்லிம்களையும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னவர்களையும் மனைவிமார் சில நேரம் முந்தி போவாங்க, கணவர்மார் அவனோட பாவத்துக்கு பிந்துவாங்க. சில நேரம் கணவர்மார் சில நேரம் முந்துவாங்க, மனைவிமார் பிந்துவாங்க. நரகத்துக்கு வரதுக்கு லேட் ஆகும், சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு லேட் ஆகும், பாவம் கூடிக்கலாம். எனவே நாங்கள் எல்லாரும் சொர்க்கத்துக்கு போகணுமா இருந்தால், அந்த நேரம் கணவன் மனைவியா, மனைவி பிள்ளைகளா, பெற்றோரா, யாரையும் பார்க்க மாட்டாங்க. எல்லாருமே யானப்சி நிற்பாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு ஒரு அமல் கூட கிடைக்காதா, ஒரு நன்மை கூட கிடைக்காதான்னு தான் பார்ப்பாங்க. வாப்பா மகனை பார்க்க மாட்டார், மகன் தந்தையை பார்க்க மாட்டார், மனைவி கணவனை பார்க்க மாட்டா, கணவன் மனைவியை பார்க்க மாட்டான். எவ்வளோத்தான் இந்த உலகத்தை அன்பாக இரக்கமாக பழகினாலும், பாசத்தை பொழிந்தாலும், அங்கே எல்லாரும் அவங்களோட நிலையத்தான் பார்ப்பாங்க. எனக்கு ஒரு நன்மை தந்தா போதாதான்னு தான் பார்ப்பாங்க. யாரும் யாருக்கும் நன்மை கொடுக்கவும் மாட்டாங்க. அவ்வளோ பெருமதி, காசி பணத்தை விட பெருமதியானது நன்மை. அந்த நேரம் ஒரு நன்மைக்காக, ஒரு சுபஹான் அல்லாஹ்வுக்காக, ஒரு திக்ருக்காக ஏங்குவாங்க. எனவே மறுமையுடைய நிகழ்வு அவ்வளோ பயங்கரமானது. நாங்கள் எவ்வளோ நன்மை சேமிக்கிறோமோ அந்த அளவுக்கு எங்களுக்கு மறுமையில் அந்தஸ்துகள் உயர்த்தப்பட்டு கொண்டே இருக்கும், பாவங்கள் மன்னிக்கப்பட்டு கொண்டே இருக்கும், சொர்க்கத்துக்கு நாங்கள் தகுதியாகி கொண்டே இருப்போம். நன்மைகள் குறைய, பாவங்கள் கூட கூட நரகத்துக்கு தகுதியானவங்களாக மாறிக்கொண்டே இருப்போம். எனவே நாங்கள் தான் முடிவெடுக்கணும்,
நான் சொர்க்கத்துக்கு தகுதியானவனா ஆயிக்கிறேனா அல்லது நரகத்துக்கு தகுதியான, என்ன பாவம் கூடயா நன்மை கூடயா, நான் பாவத்துக்கு தௌபா செஞ்சிட்டேனா இஸ்திக்ஃபார் செஞ்சிட்டேனா சொர்க்கத்துக்கு தகுதியானவனா என்னை மாற்றிக்கொண்டனா. அடிக்கடி எங்கள்கிட்ட சுய பரிசோதனை இருந்து கொண்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் செய்த பாவத்துக்கு தௌபா செய்து நன்மைகளை அதிகரித்து கொண்டு சுன்னத்தான நபிலான ஃபர்லான கடமைகள் கட்டாயம் செஞ்சாகணும். ஃபர்துல ஏலா சுன்னத்துல போட்டி போடணும், சுன்னத்துல முந்திக்கொள்ளணும். சுன்னத்தான அமல்கள், திக்ருகள், சுன்னத்தான நோன்புகள், காலை மாலை திக்ருகள், குர்ஆன் திலாவத்துகள், தர்மங்கள், சதக்காக்கள், இவைகள் ஊடாக சொர்க்கத்தை அடைகிறதுக்கு என்ன வழின்னு தான் நாங்கள் பார்க்கணும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு 12 ரக்காத் தொழுதால் சொர்க்கத்தை அவனுக்கு ஒரு வீடு கட்டப்படும் சொன்னாங்க. சொர்க்கத்தில் ஒரு வீடு, ஒரு நாளைக்கு சொர்க்கத்தில் ஒரு வீடு கட்டப்படும். கடைசியா சொர்க்கம் போறவனுக்கு இந்த உலகத்துல அளவுக்கு விசாலம் அல்லாஹ் கொடுக்குறேன்டா, 10 மடங்கு விசாலம் அல்லாஹ் கொடுக்குறேன்டா. ஒவ்வொரு நாளும் சொர்க்கத்துல எங்களுக்கு அல்லாஹ் வீடு கட்டுவான்னா எப்படிக்கும் அந்த வீடு கற்பனை பண்ணுவான். ஒரு நாளைக்கு 12 ரக்காத்து சுன்னத்து, அந்த ஃபர்லான தொழுகைக்கு பின்னால் உள்ள அந்த சுன்னத்து தொழுகையை தொழுது வந்தால் மேலதிகமாக 12 சொர்க்கத்தில் ஒரு வீடு கட்டப்படும். இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்காக ஒரு பள்ளியை கட்டினால் சொர்க்கத்து அவனுக்காக ஒரு மாளிகை கட்டப்படும். சொர்க்கத்து மாளிகைன்னா நான் கற்பனை பண்ண இல்லாதங்க, எப்படி விசாலம், எவ்வளோ அந்தஸ்து உயர்ந்தது எவ்வளோன்னு சொல்லி. ஆனால் இந்த உலகத்தில் ஒரு வீடு கட்டுறதுக்காக அல்லாஹ் மறந்து வாழ்றான், ஹராத்தை செய்கிறான், தொழுகையை விடுறான். ஏன்? இந்த உலகத்தில் ஒரு வீடு கட்ட. அல்லாஹ் சொர்க்கத்தில் உனக்கு ஒரு வீடு கட்டுவான், நீ தொழுது என்ன? ரப்பி பினிலி இந்த பைத்தம் ஃபில் ஜன்னான்னு சொல்லித்தான் ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அம்மையார் அல்லாட்ட கேட்டாங்க துவா. ரப்பி பினிலி இந்த பைத்தம் ஃபில் ஜன்னா, யா அல்லாஹ் வனஜ்ஜினி மின் ஃபிர்அவுன வ அமலிஹி, ஃபிர்அவுனுடைய தீங்கிலிருந்தும் அவனுடைய அநியாயத்திலிருந்தும் என்னை பாதுகாத்துட்டு சொர்க்கத்தில் எனக்காக ஒரு வீடு கட்டியா அல்லான்னு கேட்டாங்க. ஃபிரௌன் அவ்வளோ பெரிய மாடா மாளிகைகள், என்னது அந்த கோட்டை கொத்தளங்களோடு இருந்தான், செல்வாக்கோடு இருந்தான். இந்த உலகத்தில் இன்பங்கள் வானான்ட்டாங்க. அவங்க எனக்கு இந்த கோட்டையே வானான்ட்டாங்க. அவங்க சொன்னாங்க, யா அல்லாஹ் சொர்க்கத்தை எனக்கு ஒரு வீடு கட்டியா அல்லாஹ் அப்படின்னாங்க. ஏன் சொர்க்கத்தை அந்த இன்பங்கள் எல்லாம் ஃபிரௌன் அவ்வளோ அநியாயம் செஞ்சான், கொடுமைப்படுத்தினான், எல்லாத்தையும் தாங்கி கொண்டாங்க. யா அல்லாஹ் நீ சொர்க்கத்தில் எனக்கு ஒரு வீடு கட்டு, இவன்ட ஒன்றுமே எனக்கு வானா, இந்த உலகத்தில் ஒன்றுமே எனக்கு வானான்டாங்க. எனவே சொர்க்கம் அவ்வளோ இன்பமானது, சொர்க்கம் அவ்வளோ விசாலமானது. எனவே அந்த சொர்க்கத்தில் நாங்கள் ஆசை வைக்கணும். நாங்கள் எங்களோட ஆசைகள் எல்லாம், பேராசைகள் எல்லாம் சொர்க்கத்தை நோக்கியதாக இருக்கணும். ஆனால் நாங்கள் ஆசைப்படுறதெல்லாம் உலகத்தில் தான், சொர்க்கத்தில் எந்த ஆசையும் இல்லை. உலகத்தில் அப்படி ஊடிக்கணும், இவ்வளோ காரிக்கணும், இவ்வளோ பங்களாய்க்கணும், இவ்வளோ விசாலமாய்க்கணும், இத்தனை பெண்களை கலைய எல்லாம் ஆசை 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 ஆசை. எங்கே? உலகத்தில். சொர்க்கத்தில் ஆசை இல்லை. ஆசைப்படுங்க, சொர்க்கத்தில் உங்களுக்கு இவ்வளோ ஈக்கணும்னு ஆசைப்படுங்க, சொர்க்கத்தில் ஊர்லின் பெண்களோட வாழணும்னு ஆசைப்படுங்க, சொர்க்கத்தில் இன்பங்கள் அனுபவிக்கணும்னு ஆசைப்படுங்க. சொர்க்கத்துக்கு நீங்கள் ஆசைப்பட்டீங்கண்டா மறுமையை இந்த உலக வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்வீங்க? அந்த மறுமைக்காக உங்களை தயாராக்குவீங்க, இந்த உலக வாழ்க்கையை உங்களை கட்டுப்படுத்துவீங்க. யாரெல்லாம் இந்த உலகத்தில் மது அருந்தினார்களோ சொர்க்கத்தில் உங்களுக்கு மது ஹராம் கிடைக்காது. யாரெல்லாம் இந்த உலகத்தில் தன்னுடைய கற்பை பேணி கொண்டார்களோ அவர்களுக்கு தான் சொர்க்கத்தில் ஹூர்லி. ஜினா செய்து விபச்சாரம் செய்து அவங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்காது. அல்லாஹ் பாதுகாக்கும். எனவே இந்த உலகத்தில் பாவத்தை அல்லாஹ்வுக்காக கட்டுப்படுத்துறவங்களுக்கு தான் சொர்க்கத்தில் இன்பம். இந்த உலகத்தில் இன்பங்களை நீங்கள் அனுபவிச்சா, அற்பமான இன்பத்தை அனுபவிச்சா சொர்க்கத்தில் அந்த உண்மையான உன்னதமான இன்பம் கிடைக்காது. இந்த உலகத்தில் இருக்கிற பெண்கள் சரி எப்படியாப்பட்டவங்க இந்த பெண்கள்? இந்த பெண்களை பார்த்து நாங்கள் கவர்றோமே, இவங்களோட நிலைமை என்ன? மலம் கழிப்பாங்க, அசுத்தங்கள் வெளியாகும், அவங்கள்ட்ட மாத தீட்டு வரும் அவங்களுக்கு. ஆனால் ஹூர்லின் பெண்கள் அப்படி இல்லை. அந்த ஹூர்லின் பெண்களுக்கு வேர்வை கூட கஸ்தூரியாக வெளியாகும். அவங்களோட வேர்வை எப்படி? சென்ட்டு வேர்க்காதாங்க, சென்ட் வாசம் வரும் அவங்கள்ட்ட. அவங்களுக்கு மாத தீட்டு கிடையாது, 1க்கு 2க்கு போகிறதே கிடையாது சொர்க்கத்தில். அவ்வளோ தூய்மையாக இருப்பார்கள். அவர்களுடைய உடல் அழகை வர்ணிக்கக்கூடிய நேரத்தில் ஹதீசுகள் எப்படி வரும்டா, உள்ளுக்கு அவனை போற அந்த நரம்பு மஞ்சை கூட விளங்கும், நரம்பு கூட விளங்கும். அந்த பெண்கள் அவ்வளோ வெள்ளை, அவ்வளோ அழகு. நீங்க எந்த பெண்களுடைய கவர்ச்சியை கண்டு நீங்க மயங்குறீங்க? மயங்கி நீங்க பாவத்தில் விழுவுறீங்க.
அவங்க மாத தீட்டு வருவாங்க, அவங்களுக்கும் அவங்களோட வேர்வை நாத்தம், அவங்களுக்கு நோய் நொம்பலங்கள் சளி போன்ற இதுகள் இருக்கு. இந்த குறையுள்ள பெண்களை கண்டா நீங்க மயங்குறீங்க. மயங்கி அந்த குறையே இல்லாத தூய்மையான ஊர்லின் பெண்கள் பாக்கியத்தை இழக்கிறோமே நாங்க. எனவே சொர்க்கத்து மேல ஆசை வர 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 இந்த உலகத்தினுடைய இன்பங்களை நாங்க வெறுப்போம். இது என்ன இது என்ன அழகு? இந்த அழகா இது அழகா? இது சும்மா மேக்கப் பண்ணிட்டு வந்தா அழகா? மேக்கப் பண்ணி இது பூசிட்டு வந்து உங்கள்ட்ட முன்னுக்கு எல்லாத்தையும் திறந்து காட்டினா அழகா? இது அழிஞ்சு போகக்கூடியது, அசிங்கமானது. நிரந்தரமான அழகு அல்லாஹ் சொர்க்கத்தில் வச்சுக்கிறான். உன்னையே நான் பார்க்க வரமாட்டேன், உனக்கிட்ட நான் வரமாட்டேன், அல்லாஹ் எனக்கு வச்சுக்கிறான், தயார்படுத்தி வச்சுக்கிறான். சொர்க்கத்தில் அழகிகள் அல்லாஹ் வச்சுக்கிறான். மனுஷன் ஆசைப்படக்கூடியவன், நீ ஆசைப்படு, சொர்க்கத்தில் ஆசைப்படு. உலகத்தில் கட்டுப்படுத்திக்கோ. உலகத்தை நீ கட்டுப்படுத்தி அல்லாஹ்வுக்காக வச்சியண்டா சொர்க்கத்தை உனக்காக அல்லாஹ் தஆலா எல்லாம் உன் ஆசைகள் அனைத்தையும் சொர்க்கத்தை தீர்த்து கொள்ளலாம். நீ நினைக்கிறது அல்லாஹ் தருவான். எனவே அல்லாஹ்வுக்காக வேண்டி நாங்கள் என்ன செய்யணும்? இந்த உலக வாழ்க்கையை தியாகம் செய்யணும். அதுதான் தியாகம். சொர்க்கத்தை நினை. இங்கே ஆசைப்படுறியா, அந்த ஆசையை கட்டுப்படுத்தி சொர்க்கத்தில் நினை, உனக்கு கிடைக்கும். அங்கே சொர்க்கத்துக்காக கட்டுப்படுத்து. இது என்ன இது உள்ள கொஞ்ச நேர சுகம், 5 நிமிஷம் சுகத்துக்காக நான் நரகத்தை அடைஞ்சு கொள்ளணுமா? சொர்க்கத்துடைய இன்பங்கள் எல்லாம் அழிச்சு கொள்ளணுமா? இந்த 5 நிமிஷம் சுகத்துக்காக சொர்க்கத்தை நான் அழிச்சு கொள்ளணுமா? என்னத்துக்கு? வானா, நான் சொர்க்கத்தில் எனக்கு வேணும், இந்த உலகத்தில் எனக்கு வானா. இந்த ஹராம் எனக்கு தேவையில்லை, இந்த ஹராமான தொடர்பு எனக்கு தேவையில்லை. ஹலாலான வாழ்க்கை எனக்கு போதும், ஹலாலான மனைவி போதும், ஹலாலான பார்வையோ போதும். ஹராத்தை நான் பார்க்க மாட்டேன். ஹராமான தொடர்புகள் வானா எனக்கு, ஏன்னா சொர்க்கத்தில் கிடைக்காது. ஹராமான குடிப்பான வானா, எனக்கு சொர்க்கத்தில் கிடைக்காம போய்த்திரும். இப்படின்னு நாங்கள் எங்களோட உள்ளத்தை கட்டுப்படுத்தி கொண்டு வாழ்ந்தால் சொர்க்கத்தில் இன்பங்கள் அல்லாஹ் எங்களுக்காக வச்சுக்கிறான். எனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம் அனைவருக்கும் சோன பாக்கியத்தையும் சொர்க்கத்தில் உள்ள அந்த இன்பங்களையும் சொர்க்க சோலைகளையும் அதில் நாங்கள் குடும்பமாக அங்கே போயிட்டு வாழ்றதுக்கு எங்களோட பெற்றோர்களும் அங்கே வந்து சொர்க்கத்தில் நுழைவதற்கு அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹு வபிஹம்திஹி.